Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல நம்ம பேமெண்ட் மெத்தடை எப்படி நம்ம செட் பண்றது, நம்மளுடைய வாட்ஸ்அப்ல UPI வழியாக ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மற்றும் வாட்ஸ்அப் பேமெண்ட் மெத்தட் பத்தின முழு டீடைலும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட்டை வந்து நான் கிளிக் பண்றேன். 3 டாட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு பேமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ பேமெண்ட்ஸை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேமெண்ட்ஸ் பேஜை லைட்டா நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்க இந்த பேமெண்ட்ஸ் பேஜை நீங்க வந்து லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த பேஜ்ல பேமெண்ட் மெத்தட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க ஆட் பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிளஸ் போட்டு ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆட் பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் வந்து வரும். ஆட் பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு இதுல வந்து நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றீங்களா அல்லது ரூபே கிரெடிட் கார்டு ஆட் பண்றீங்களா சொல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அதனால பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து UPI பேமெண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க யுவர் பேமெண்ட்ஸ் ஆர் செக்யூர் ஆன் வாட்ஸ்அப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல இருக்கிறது எல்லாமே படிச்சு பார்த்துட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய அக்செப்ட் அண்ட் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க செலக்ட் யுவர் பேங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுடைய பேங்க் எதுவோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரோட எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேங்கை தேடுறது கஷ்டமா அந்த மேல சர்ச் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் பேங்க் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பேங்க் நேம் வந்து என்டர் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் நேம் வந்து என்டர் பண்றேன். இந்தியன் பேங்க் அப்படின்றதுனால இந்தியன் பேங்க் சொல்லிட்டு நான் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களுடைய பேங்க் வரும். உங்களுடைய பேங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து பாருங்க இந்த பேங்கோட உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அந்த மொபைல் நம்பர்லயே வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கணும். அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல தான் நீங்க வந்து பேமெண்ட் மெத்தடை செட் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகும், இல்லைன்னா ஆட் ஆகாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வெரிஃபை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்அப் வரும். இந்த SMS பர்மிஷன் அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அலோ வந்து கொடுத்துறேன். அலோ கொடுத்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் வந்து ஒரு 3 ஸ்டெப்ல வந்து நடக்கும். 3 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க உங்களுடைய பேங்க்குக்கும் ஃபோன் நம்பரே வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அது வெரிஃபை ஆகி முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு சக்சஸ்ஃபுல்லா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. கீழே வந்து பாருங்க பாட்டம்ல டன் இருக்கு. டன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க பேக் போயிடலாம். பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் இதுல நீங்க அப்படியே டைரக்டா யாருக்காவது நீங்க மணியை சென்ட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு மணி வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் சென்ட் பேமெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இதுல இம்பார்ட்டன்டா இன்னொரு விஷயத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து UPI பேமெண்ட் மெத்தட செட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து உங்களுக்கான UPI பின் வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து காமிக்கும் UPI பின்னை செட் பண்ணிக்கிற மாதிரி. நீங்க வந்து UPI பின் வந்து உங்களுக்கு செட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய UPI ஆப்ஸ் வந்து யூஸ் பண்றேன். கூகுள் பே, ஃபோன் பே சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா UPI பேமெண்ட் மெத்தட் வந்து அந்த ஆப் வழியாக நான் செட் பண்ணிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு UPI பின்லாம் எதுவுமே செட் பண்ற மாதிரி கேட்கல. ஆல்ரெடி UPI பின் செட் பண்ணதுனால உங்களுக்கு செட் பண்ற மாதிரி ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம UPI பின்னை சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், செட் பண்றதா இருக்கட்டும், ரீசெட் பண்றதா இருக்கட்டும், நம்ம இந்த பேஜை விட்டு வெளியே போயிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல சென்ட் பேமெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்ட் பேமெண்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஒருத்தவங்க மணியை சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல வந்து உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கும். இப்போ இதுல வந்து நீங்க யாருக்கு நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்டுக்கு நீங்க மணியை ஷேர் பண்ண போறீங்களோ அவங்களுடைய கான்டாக்டை கிளிக் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு மணி வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் நீங்க சென்ட் பண்ணி சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுல வந்து எவ்வளவு சென்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணி UPI பின் என்டர் பண்ணி நீங்க வந்து மணியை சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டேன். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் மெத்தட்ஸ்ல என்னுடைய ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இதே போலவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர்லயே நீங்க 2-3 பேங்க்ல அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பீங்க. இது போல நீங்க வேற ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணனும் அப்படின்னா மறுபடியும் இதுல வந்து பாருங்க பிளஸ் போட்டு ஆட் பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்றத நீங்க வந்து திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து மறுபடியும் உங்களுடைய பேங்க் வந்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். நான் வந்து ஸ்டேட் பேங்க் தான் வச்சிருக்கேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்டிங் யுவர் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்போ வந்து லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லோடிங் ஆகி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ லைவா தான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ
நம்மளுடைய வாட்ஸ்அப் பேமெண்ட் மெத்தட்ல வந்து ஆட் வந்து பண்ணியிருக்கோம் 2 பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்ல நம்ம இது போல எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணாலும் இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இது போல 5 பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணா கூட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூபிஐ ஐடி அப்படின்றது ஒண்ணுதான். யூபிஐ ஐடி அண்ட் யூபிஐ நம்பர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். இப்போ இந்த பேமெண்ட்ஸ் பேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் போட்டு யூபிஐ ஐடி வந்து இருக்கும். உங்களுடைய யூபிஐ ஐடி மேல வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து யூபிஐ ஐடி மேல வந்து நான் கிளிக் வந்து பண்றேன். இப்போ நீங்க யூபிஐ ஐடி மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். யூபிஐ ப்ரொஃபைல் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய நேம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் யூபிஐ ஐடி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த யூபிஐ ஐடி அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வாட்ஸ்அப்போட இந்த யூபிஐ ஐடி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணும்போது அவங்க இந்த யூபிஐ ஐடி மூலமா உங்களுக்கு வந்து மணியை வந்து அவங்க சென்ட் பண்ணி விடுவாங்க. அப்படி சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மணி வந்து வாட்ஸ்அப்ல வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ ஐடி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த யூபிஐ ஐடிக்கு ஒரு யூபிஐ நம்பரையும் வந்து நம்ம ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம யூபிஐ நம்பர் ஆட் பண்றதுக்கு இப்போ இந்த பேஜ்லயே வந்து பாருங்க பிளஸ் போட்டு ஆட் யூபிஐ நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆட் யூபிஐ நம்பர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஆட் யூபிஐ நம்பர் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க ஆட் யூபிஐ நம்பரை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஆட் யுவர் மொபைல் நம்பர் டு செக்யூர்லி ரிசீவ் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் எனி யூபிஐ ஆப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மொபைல் நம்பரே வந்து நம்ம யூபிஐ நம்பரா செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பரே நீங்க வந்து யூபிஐ நம்பரா செட் பண்ணிக்கலாம். அதுக்காக கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ சொல்லிட்டு இருக்கு. கண்டினியூ வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி ஸ்விட்ச் யூபிஐ நம்பர் டு வாட்ஸ்அப் சொல்லிட்டு இப்போ இப்படி ஒரு பாப்அப் வந்து வருது. இப்போ இந்த பாப்அப்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த யூபிஐ நம்பர் வந்து வேற ஒரு யூபிஐ ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ கூகுள் பே, போன் பே இது போல எக்ஸெட்ரா நிறைய யூபிஐ ஆப்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து நீங்க எதனா ஒரு யூபிஐ ஆப் வந்து நீங்க பயன்படுத்துவீங்க. அந்த யூபிஐ ஆப்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை யூபிஐ நம்பரா வந்து நீங்க செட் பண்ணிருப்பீங்க. ஓகே, அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அந்த ஆப்ல இருந்து அன்லிங்க் பண்ணாதான் நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வந்து இந்த யூபிஐ நம்பரா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ண முடியும். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல கண்டினியூ சொல்லிட்டு இருக்கு. கண்டினியூ கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ஆப்ல இருந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அன்லிங்க் ஆகி வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஆயிடும். யூபிஐ நம்பரா வந்து இங்க வந்து லிங்க் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க யூ கேன் நவ் ரிசீவ் பேமெண்ட்ஸ் யூசிங் யுவர் யூபிஐ நம்பர் சொல்லிட்டு இப்போ வந்து யூபிஐ நம்பர் வந்து லிங்க் ஆயிடுச்சு. இப்போ டன் வந்து கிளிக் பண்ணியாச்சு. டன் கிளிக் பண்ணும்போது யூபிஐ நம்பர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இது போல நம்ம வந்து யூபிஐ நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம யூபிஐ நம்பர் ஆட் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை தான் யூபிஐ நம்பரா வந்து நீங்க ஆட் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை பயன்படுத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த யூபிஐ ஆப்ல வேணா மணியை வந்து சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு மணியை சென்ட் பண்ணும்போது வாட்ஸ்அப் வழியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு ரிசீவ் ஆகும். இதுக்காக தான் வந்து நம்ம யூபிஐ நம்பரை வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வந்து லிங்க் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம வந்து யூபிஐ நம்பரை சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க யூபிஐ ஐடியா இருக்கட்டும் அல்லது யூபிஐ நம்பரா இருக்கட்டும் இதுல ஏதாவது ஒண்ணுத்துல உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு மணியை சென்ட் பண்ணும்போது இப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து மணி ரிசீவ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வாட்ஸ்அப்ல. ஓகே, இப்போ நீங்க பேமெண்ட்ஸ் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. பேமெண்ட்ஸ் பேஜ் நீங்க லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த பேஜ்ல பேமெண்ட் மெத்தட்ஸ்ல நீங்க வந்து 2-3 பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ நான் வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இப்போ 2 பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்கிற பட்சத்துல யாராவது எனக்கு மணி சென்ட் பண்றாங்க அப்படின்னா இப்போ இதுல எந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்டா செட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு தான் உங்க ஃப்ரெண்ட் வந்து மணி சென்ட் பண்ணும்போது மணி வந்து ரிசீவ் ஆகும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போ இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ்ல ஃபர்ஸ்டா வந்து இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு கீழே அந்த பேங்க் நேமுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கும், போட்டிருப்பாங்க டிஃபால்ட் சொல்லிட்டு. அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக எனக்கு வந்து பாருங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் டிஃபால்ட் பேமெண்ட் மெத்தடா இருக்கு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்ட பிறகு இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்றேன். இது வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்க வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டா நீங்க வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட்டா நீங்க செட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட்டா செட் பண்றதுனால நமக்கு என்னென்ன யூஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட்டா நீங்க வந்து செட் பண்றீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுடைய யூபிஐ ஐடி வழியாகவோ அல்லது யூபிஐ நம்பர் வழியாகவோ அல்லது வாட்ஸ்அப் கான்டாக்ட் வழியாகவோ உங்களுக்கு வந்து மணியை சென்ட் பண்ணும்போது எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்டா இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் மணி வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, இப்போ நீங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க வந்து மணியை சென்ட் பண்ணுவீங்க. அப்படி மணி சென்ட் பண்றதுக்காக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட யூபிஐ ஐடியோ யூபிஐ நம்பரோ அல்லது வாட்ஸ்அப் கான்டாக்ட்கோ போய் நீங்க வந்து சென்ட் பண்ணும்போது நீங்க பேமெண்ட் அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ண தேவையில்ல. நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்டா வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அதுவே வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிரும். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்டா மாத்தலாம். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல யூசர்ஸ் டிஃபால்ட் சொல்லிட்டு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. யூசர்ஸ் டிஃபால்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது போல லோடிங் ஆகி இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்டா வந்து செட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன்.
ஓகே, இப்போ இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துட்டேன். பேக் வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல இப்போ இந்தியன் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட்டா போயிடுச்சு. அந்த இந்தியன் பேங்க்கு கீழ டிஃபால்ட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ அந்த பேங்க் வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் வாட்ஸ்அப் வழியாக. ஓகே, இப்போ பேக் வந்துட்டு இப்போ வந்து பாருங்க ஒரு கான்டாக்ட்க்கு வந்து நம்ம மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். இப்போ வந்து யாருக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அவங்களுடைய கான்டாக்ட்டை வந்து நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு மணியை வந்து நான் சென்ட் பண்றேன். இப்போ இந்த கான்டாக்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கான்டாக்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து உங்களுக்கு இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய இப்போ இந்த ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பேமெண்ட் ஐகான் வந்து நான் கிளிக் பண்றேன். பேமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சென்ட் பேமெண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ₹1 வந்து நம்ம டெஸ்டிங்ன்றதுனால ₹1 என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்த பேஜ்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க, நம்ம இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் தான் டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா செட் பண்ணியிருந்தோம். அதனால இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிருக்கு. இந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா அதுல வந்து டீடைலா தெரியும். டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து செலக்ட் ஆயிருக்கு. இந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த பேங்க் அக்கவுண்ட் டிஃபால்ட்டா இருக்கோ அதுல இருந்து தான் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்ல, இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பேங்க் அக்கவுண்ட் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க கீழ பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பேமெண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நீங்க மறுபடியும் இதுல பேங்க் அக்கவுண்ட் சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னா அதுல சேஞ்ச்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சேஞ்சை கிளிக் பண்ணி நீங்க வேற பேங்க் அக்கவுண்ட் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா கூட நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த பேஜ்ல இருந்து கூட. ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க மணி இப்ப சென்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து சென்ட் பேமெண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சென்ட் பேமெண்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சென்ட் பேமெண்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ கண்டினியூ சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யுபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யுபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து யுபிஐ பின் என்டர் பண்ணிட்ட பிறகு ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் எ மொமெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க பேமெண்ட் கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் வழியாக ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட் வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துறேன். பேக் வந்து மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட் வந்து கிளிக் பண்றேன். 3 டாட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, பேமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்றேன். பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கும். இதுல வந்து நீங்க யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் சென்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்டரி வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த பேஜ்ல இருந்து. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு பேங்க் அக்கவுண்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் செக் பண்றதா இருக்கட்டும், அல்லது நீங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட் டிஃபால்ட் அக்கவுண்டா மாத்துறதா இருக்கட்டும், அல்லது யூபிஐ பின் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், யூபிஐ பின் ஃபர்கெட் பண்ணி ரீசெட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்க இந்த பேஜ்ல இருந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக பேங்க் பேலன்ஸ் எப்படி செக் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ்ல வியூ அக்கவுண்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. வியூ அக்கவுண்ட் பேலன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய யூபிஐ பின் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேஜ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இப்போ பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ்ல சென்ட் பேமெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்ட் பேமெண்ட் அப்படின்ற இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் வந்து பண்ணிக்கலாம். சென்ட் பேமெண்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நியூ பேமெண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க என்டர் எனி யூபிஐ ஐடி ஆர் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட யூபிஐ ஐடியா இருக்கட்டும், யூபிஐ நம்பரா இருக்கட்டும், அதை நீங்க வந்து என்டர் பண்ணி நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியா நீங்க வந்து மணி சென்ட் பண்ணி விட முடியும் இதன் மூலமா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க பே ஏ ஃபோன் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டாவதா இதுல பே ஏ ஃபோன் நம்பரை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் எல்லாமே வரும். நீங்க வந்து வாட்ஸ்அப்ல உங்களுடைய கான்டாக்ட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா நீங்க வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சென்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்கேன் எனி யூபிஐ QR கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட QR கோடை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து நீங்க சென்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் QR கோட் இருக்கு அப்படின்னா இதன் மூலமா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பேக் வந்துடுறேன். இப்போ டோட்டலா இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்கேன் எனி யூபிஐ QR கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸ்கேன் கோட் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட QR கோடை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க மை கோட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. மை கோடை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய QR கோட் வரும். இந்த QR கோடை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணி அவங்கள வந்து ஸ்கேன் பண்ண வச்சு உங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ண வைக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இந்த QR கோடுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆட் அமௌண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஆட் அமௌண்ட்டை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் யாருன்னா எவ்வளவு அமௌண்ட் தரமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்ட பிறகு இந்த QR கோடை உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த QR கோடுக்கு 200 வந்து செட் பண்ணிருக்கேன். இது போல நீங்க வந்து எவ்வளவு செட் பண்ணணும் நீங்க செட் பண்ணிட்டு இந்த QR கோடை நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியா மூலமா ஷேர் ஐகானை கிளிக் பண்ணி நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த QR கோடை அவங்க ஸ்கேன் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வரும். அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா அவங்க வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, இது போல QR கோடுக்கு அமௌண்ட்டை செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து செட் வந்து பண்ணிக்கோங்க.
ஓகே, அதுக்கப்புறம் நீங்க பேக் வந்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த வாட்ஸ்அப்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த QR கோட ஸ்கேன் பண்றதுக்காக அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. QR கோட் ஐகான் இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆயிடும். உங்க ஃப்ரெண்டோட QR கோட ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மை QR கோட் சொல்லிட்டு உங்களுடைய QR கோடும் இருக்கும் பக்கத்துல. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய QR கோடு உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு அவுட்லயே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மணியை சென்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா வாட்ஸ்அப் பேமெண்ட் மெத்தடை எப்படி பயன்படுத்துவது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நான் வந்து இன்னும் இதுல நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லல. அது வந்து பாத்தீங்கன்னா நான் தனித்தனியா வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். அதை நீங்க மறக்காம நீங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.